Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. நீண்ட இடைவெளிக்கு பின்பு மீண்டும் 180 தியானங்கள் நீதிமொழிகளிலிருந்து நாம் தொடர தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God wholeheartedly to continue this devotion from the book of Proverbs after a long gap. கர்த்தர் மட்டும் நம்மோடு பேசி நம்மோடு இடைப்பட்டார். The Lord has spoken with us so far and he has ministered to us. கர்த்தர் நல்லவராக இருந்தார். The Lord was good to us. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. May the Lord minister to us even today. இன்றைக்கும் நம்மோடு நேரடியாக பேசுவாராக. May the Lord speak to us directly today. அவருடைய சித்தத்தை நாம் அறியவும் அவர் சத்தத்தை கேட்கவும் கர்த்தர் நமக்கு கிருபையாக இரக்கம் பாராட்டுவாராக. May the Lord show his grace that we may understand and know his will and know his way and purpose. ஜெபத்தோடு நாம் தொடருவோம். Let us continue with the prayer. ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவோமும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலிப்பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவோமும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி கொண்டு உம்முடைய திரு சமூகத்திலே எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். Our holy and merciful Father, this morning, however, we humble ourselves and completely commit at your presence, Lord. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மை உள்ளவர், எவ்வளவு போதுமானவர். Lord, how good you are, how faithful and how sufficient are you, Lord. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உம்முடைய வசனத்திற்கு முன்பாக
ஆயத்தத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, even today we have come to your presence with a preparation, Lord. இத்தனை நாட்கள் நீர் எங்களுக்கு நல்ல போதகராய் இருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவைகளை கற்று தந்திருக்கிறீர். Lord, for so long you have been good teacher and have taught us things that is necessary for us life, Lord. இயேசுவே, இன்றைக்கும் எங்களுக்கு போதியும். Lord Jesus, even today teach us, Lord. எங்களுக்கு நீர் உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும். Lord, reveal your truth to us. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். Reveal your power, Lord. உம்முடைய இரக்கங்களை வெளிப்படுத்தும். Lord, reveal your mercies. உம்முடைய தயவு எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். Lord, let your favor shine upon us. நீர் போதியாமல் எங்களால் ஒன்றுமே கற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரே. Lord, we cannot understand anything but lest you teach us, Lord. எங்களுக்கு உணர்வை தாரும், புரிந்து கொள்ள கிருபை தாரும். Lord, give us a heart of understanding and give us grace to understand, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். Praise the Lord. God is good and God is great. 180 நாட்கள் நீதிமொழிகளிலிருந்து நாம் ஆரம்பித்த தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கு 141வது நாளுக்குள்ளே வருவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The Lord has blessed this 180 devotion from the book of Proverbs, and I thank God for helping us to enter 141st day today. கர்த்தர் கிருபையாக இம்மட்டும் நமக்கு உதவி செய்து நடத்தினவர் இனிமேலும் நடத்துவாராக. The Lord who has graciously helped us and led us so far will also lead us henceforth. தொடர்ந்து நாம் விட்ட இடத்திலிருந்து நாம் தொடரலாம். Let us continue from the place where we left. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12லிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Proverbs chapter 6 verses 12 to 15. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசித் திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும். சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். A worthless person, a wicked man, walks with a perverse mouth. He winks with his eyes, he shuffles his feet, he points with his fingers. Perversity is in heart. He devises evil continually, he sows discord. Therefore, his calamity shall come suddenly. Suddenly he shall be broken without remedy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த வேத பகுதியை நான் வாசித்த போது நேற்றையிலிருந்து என் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் தொடர்ந்து அப்படியே நின்றது, நிலைத்து நின்றது. When I read the scripture portion, there was only one question which was continually staying in my heart. அந்த கேள்வியே இன்றைக்கு தியானத்திற்கு தலைப்பாகவே நான் வைத்து விட்டேன். And I have set that question as the title of today's devotion. இதை வாசித்த பின்பு என் மனதில் வந்த கேள்வி, இது சாத்தியமா? After I read this, the question that came into my heart is this possible? இது சாத்தியமா? Is this possible? ஏன் அப்படி நான் கேட்டேன் அப்படின்னா, Why did I ask that? ஏதோ மனுஷன் ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில தப்பு செய்யலாம். So a person, a human being, can commit sin in his life in one part of his life. ஆனா இங்க போட்டிருக்கிற பட்டியலை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. But when you look at the list that is mentioned here, it is really scary. இது சாத்தியமா அப்படின்னு நான் கேட்கும்போது, ஒவ்வொரு அவயவமும் ஒரு தீங்கை செய்கிற ஒரு பட்டியலை ஞானி இங்க சொல்லுகிறார். When I ask is this possible, we can see that the preacher here speaks about each and every organs of the body that scheme some evil here. ஆகவே நான் இன்றைக்கு ஆரம்பத்துல ஒரு 3 கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். So today as I start, I want to give 3 questions in the beginning. முதலாவது கேள்வி என்னன்னா, The first question, ஒருவரால முழுவதுமாகவே தீமையாக அல்லது துன்மார்க்கனாக வாழ முடியுமா? is it possible for someone to be totally evil? அதாவது முழுவதும் சொல்லும்போது அந்த பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா எதிலெல்லாம் தீங்கு பிரவேசிச்சிருக்குன்றதுக்கு விதிவிலக்கே கிடையாது. So when you read here, when you say totally, you can see the parts where the evil is present. There is no exemption in any part here. அதாவது ஒரு மனுஷனுடைய வார்த்தையிலிருந்து, அவனுடைய செய்கையிலிருந்து, அவனுடைய சிந்தனையிலிருந்து
எல்லாமே ஒரு மனுஷனால துன்மார்க்கமா தீமையா அவன் வாழ முடியுமா? Can a person be totally evil right from his words to actions to thoughts? இவ்வளவு தீங்கை செய்ய முடியுமா? So can he commit evil in such a way? முழுவதுமாக தீங்கா இருக்க முடியுமா Can he be totally evil? அப்படின்னு கேட்டா இருக்க முடியும் போல இருக்கு. So if we ask, it is possible, I think. ஏன்னா நீங்க பாருங்க, வாயை பாருங்க. Because when you look at his mouth, வேதம் சொல்லுகிறது அவன் வாயினால ஆகடியம் பேசுகிறானா. he says his mouth speaks perverseness. கண்ணை பாருங்க, Look at his eyes, அது சைகை காட்டுதான். it is winking. காலு பேசுதான். His feet shuffles, விரல்களால் போதிக்கிறானா. and through his fingers he points. அதுக்கப்புறம் அவன் இருதயத்துல திரியா வரம் உண்டான். And his heart is filled with perversity. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைக்கிறான். He is devising evil continually. வழக்குகளை உண்டாக்குகிறான். He sows discord. ஒருவரால் இவ்வளவு தூரம் முழுவதுமாகவே பொல்லாப்பாரவர்களாக இருக்க முடியுமான்னு கேட்டா இருக்க முடியும்னு தான் வேதம் சொல்லுது. If you ask it is possible for someone to be totally evil, the Bible says yes, it is possible. ஒரு இரண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டா, The second question, ஒருவரால் இவ்வளவு தீங்கு செய்ய முடியுமா? is it possible for someone to commit so much evil? இவ்வளவு தீங்கு செய்ய முடியுமா? Can someone commit so much evil? நம்ம சரீரம் இந்த மாம்சத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு தப்பு பண்ண முடியுமா? So having a mortal body, can someone commit so much evil? நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் இவ்வளவு அதிகமாக துன்மார்க்கத்தினால் நிறைந்திருக்க முடியுமா? So can even all the organs of a body be filled with such kind of corruption? நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் அநீதத்திற்கு அவயவங்களாக மாற முடியுமா? So is it possible that even little organs of our body can become instruments of unrighteousness? அதாவது சிறிய ஆயுதங்கள்ல இருந்து, சிறிய உறுப்புகள்ல இருந்து எல்லா உறுப்புகளுமே இங்க பாத்தீங்கன்னா தீங்கினால் நிறைஞ்சிருக்கு. Right from little organs to every organs here, you can see it is present with evil. வேதம் சொல்லுகிறது சரீரத்திலே சிறிய உறுப்பாகிய நாவுன்னு சொல்லுது. The Bible says the little organ of the body, tongue. அங்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க பிரச்சனை. It starts from there. அதுக்கப்புறமா மென்மையான பலவீனமான பகுதிகள் இருக்கு பாருங்க, கண், அங்க கூட தீங்கு வந்திருக்கு. And also we have the softer and very weaker parts of the body, which is eyes. There also we can see evil present. காலு, கை, விரல், இருதயம், மனம் எல்லாமே தீங்கு செய்வதற்கு இங்க ஆயத்தமா நிக்குது. Feet, hands, fingers, heart and mind, everything is scheming evil now. எனக்கு மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமா? You know what is the third question I had? ஒருவரால தொடர்ந்து தீங்கு செய்ய முடியுமா? Is it possible that someone can be continually evil? முதலாவது கேட்டேன், முழுசுமா தீங்கா இருக்க முடியுமா? First I asked, it is possible for someone to be totally evil? இரண்டாவது, இவ்வளவு தீங்கு செய்ய முடியுமா? Second, is it possible for someone to commit so much evil? மூன்றாவது, தொடர்ந்தே ஒரு துன்மார்க்கத்திலே வாழ முடியுமா? Number 3, is it possible that someone can be continually evil? பார்த்தா முடியும்னு தான் போட்டிருக்காங்க. Here when you see, it is possible. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைக்கிறான்னு போட்டிருக்கு. In verse 14 he says, he devises evil continually. இடைவிடாமல். Continually. நாம எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எச்சரிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த பகுதி நமக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பு மணி. This scripture portion is really a warning bell for us that we should be very careful about our life. நாம் மனிதர்களோடு பழகும்போது கூட நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது கூட இது ஒரு நல்ல ஒரு எச்சரிக்கை. So this is also warning for us to say that when we move and acquaint with people, we should be very careful with that. எவ்வளவு நம்ம எச்சரிப்போடு பழகணும். How much we should be very careful and acquainting with others. எனக்கு படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. When I read this, I was really surprised. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாம ஜாக்கிரதையாக நம்ம வைத்துக் கொள்ளணும். How much carefully we have to handle our life. நம்முடைய மாம்சத்தை குறித்து இந்த மாம்ச உறுப்புகள், நம்முடைய மாமிசம், நம்முடைய சரீரம் இவ்வளவு தீங்கை பிணைப்பதற்கு இந்த மாம்சத்தை குறித்த 3 சத்தியங்களை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்ல விரும்புகிறேன். I want to tell about the reality and truth of our body and flesh and this body organs so that you can know what is the reality of our body. நம்ம நிறைய வேளை நம்முடைய சரீரத்தை பற்றி ரொம்ப மேன்மையா நினைக்கிறோம். We most of the time we think great about our body. நம்முடைய சரீரத்தை நாம ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். We feel proud about our body. சில வேளையில் நம்முடைய மாம்சத்தை குறித்து நாம ரொம்ப உயர்வாக நம்ம எண்ணங்களை வைத்து அதை ரொம்ப உயர்த்தி வச்சு நினைக்கிறோம். And also we have higher thoughts about our flesh and we also boast it up.
ஆனா நம்முடைய மாம்சத்தின் உண்மை நிலைமை என்ன அப்படின்றத விளக்க 3 வசனங்கள் இருக்கிறது. But there are 3 verses to explain the reality of our flesh. சங்கீதம் 51:5 வாசிப்பீர்களானால், If you read Psalm 51:5, அங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, psalmist says, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். Behold, I was brought forth in iniquity, and in sin my mother conceived me. முதலாவது சத்தியம் நீங்க எழுதிக் கொள்ளுங்க. The first reality, நம்முடைய மாமிசத்தில் துன்மார்க்கம் உண்டு. we have wickedness in the flesh. தாவீது சொல்லும் பொழுது எப்பத்திலிருந்து துன்மார்க்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா, When David says, right from when this iniquity is present, அவர் சொல்றாரு, நான் உருவாகும் போதே துர்குணத்துல தான் உருவாயிருக்கேன். he says, I was brought forth or was conceived, formed in wickedness. கர்ப்பம் தரிக்கும் போதே நான் பாவத்துல தான் கர்ப்பம் தரித்தேன். So only in sin my mother conceived me. இதைதானே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ளானதுன்னு சொல்றாருல. This is what when Apostle Paul writes in Romans, because of disobedience of one man, the entire earth, that the entire world became sin. நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாம்சத்தை குறித்து நம்ம எவ்வளவு வேணா பெருசா நினைக்கலாம். பட் ஒன்ன மறந்துடாதீங்க, நம்முடைய மேன்மை பாராட்டும் இந்த அழகிய தோற்றம் உள்ள இந்த மாம்சத்திற்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா துர்குணம் இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. So we must brag or boast and feel proud about our flesh and body, but don't ever forget there is wickedness present in this flesh. அதனால தான் நம்ம நீதிமொழிகள் கூட வாசித்தோம், சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். That's what we read in Proverbs, beauty is vain and it is deceitful, and the woman who fears the Lord shall be blessed. ஆகவே தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், புறம்பான அலங்கரிப்பாகிய அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் இருதயத்தில் மறைந்திருக்கும் சாந்தமும் அமைதலும் உள்ள குணமே தேவனுக்கு முன்பாக வெளியேற பெற்றது. That's what we read in the Bible, the outer beauty may not be, the outer appearance may not be your beauty, but the hidden godliness, the gentle spirit and meekness might be the good beauty of your life. நான் சொல்வேன், நம்ம வாழ்க்கையில வெளியில இருக்கிற அழகை வைத்துக்கொண்டு நான் உள்ளேயும் ரொம்ப அழகா இருக்கேன் நம்ம நினைச்சிடக்கூடாது. So based upon our outer beauty, we should never consider we are beautiful even inside. வெளியில இருக்கிற தோற்றத்தை வைத்து என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. You should never think that you have no problem in your life based on your outer beauty. மாம்சத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பிறவியிலிருந்து என்ன இருக்குன்னா துர்குணம் இருக்கு. Every man born in flesh, he has this wickedness right from his birth. இரண்டாவது உண்மையை நீங்க விளங்கிக் கொள்ளணும் மாம்சத்தை குறித்து. The second reality of our flesh, மத்தேயு 26:41 வாசிக்கும் போது, if you read Matthew 26:41, இயேசு சொன்னார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, Jesus said unto his disciples, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளதுன்னு சொன்னார். he said, the spirit indeed is willing, but the flesh is weak. மாமிசம் எப்படிப்பட்டது? How is your flesh? பலவீனம் உள்ளது. It is weak. புருஷனுடைய மாமிசமும் சரி, மனைவியினுடைய மாம்சமும் சரி, பலவீனம் உள்ளது. No matter whether it is the flesh of husband or wife, both are weak. என்றைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம போனானோ அண்டையிலிருந்து அவனுக்குள்ளே இருந்த தேவ பலனற்றவனாக அவன் பலவீனமா இருக்கிறான். The day when man fell into sin, right, because of disobedience, right from that day he lost that strength of God and he became weak. நாம ஒவ்வொருவரும் பலவீனர் அப்படின்றத மறந்துடக்கூடாது. Don't ever forget that we are all weak. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நம்ம சரீரத்துல பலமுள்ளவர்களா இருந்தாலும் நம்முடைய மாமிசம் பலவீனம் உள்ளது. No matter how much we are strong in our body, but our flesh is always weak. அது எந்த நேரமும் எந்த பகுதியும் கரைபடலாம். And any part of your body can be defiled at any point. இந்த கோவிட் வந்தபோது அவங்க கண்டுபிடித்த ஒரு காரியம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு பலவீனம், ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் ஒருத்தருக்கு இருக்குமானால் இந்த கோவிட் என்ன செய்யும்னா அவர்களை முழுவதுமாக தாக்கி அந்த பகுதியை முற்றிலும் பாழாக்கி விடும். So during this COVID season, they found out that if a person have pre-existing condition, then this COVID will affect them and totally destroy their body. அதாவது ஏற்கனவே ஹார்ட்ல ஒரு வீக்னஸ் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா இந்த கோவிட் உள்ள வந்ததுன்னா அந்த ஹார்ட்டை என்ன பண்ணிடும்னா ஃபங்க்ஷன் பண்ண விடாம பண்ணிடும். So if a person has some weakness in his heart, when he is affected with this COVID, then that will make his heart non-functional. அவர்களுடைய சிறுநீரகம் கிட்னிஸ்ல ஏற்கனவே அவங்க வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னா
இந்த கோவிட் உள்ள வந்துச்சுன்னா போதும், அந்த வீக்கா இருக்கிற கிட்னியை அது இன்னும் பழுதாக்கி அது முழுவதும் செயலிழந்து போக பண்ணும். So if a person is weak in his kidney, then this COVID will, when he is affected with this COVID, it will totally spoil his kidneys, that it becomes totally non-functional. அதே போல ஒருவருடைய லங்ஸ் ஏற்கனவே பழுதுபட்டு ஏற்கனவே பலவீனமா இருக்குன்னா இந்த கோவிட் என்ன பண்ணும்னா அந்த லங்ஸை முழுவதுமாக செயலிழக்க பண்ணிடும். So similarly, if the lungs of a person is weaker and is affected already, and if when he is affected with this COVID, it will totally destroy and affect his lungs. பாருங்க, அதே போல தான் பாவம் நம்மளை வந்து சந்திக்கும் போது ஒன்றை நம்ம மறந்துடவே கூடாது, மாமிசம் பலவீனம் உள்ளது. Similarly, when sin encounters us, we should never forget our flesh is weak. ஏன் ஒரு மனுஷன் ரொம்ப துரிதமாக பாவத்தில் விழ முடியும் அப்படின்னு சொன்னா அதற்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பலவீனம் இருக்கு. The reason why a person can easily and hastily fall into sin, it's because there's a weakness present in it. அதனால தான் பாருங்க, நம்ம கோவிட் வரும்போது சொல்றாங்க நீங்க மாஸ்க் போட்டுக்கிடுங்க, கையை சானிடைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா வந்ததுக்கு அப்புறமா ட்ரீட் பண்றதை விட வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. So that's the reason why they ask us to wear mask and wash your hands with sanitizer. It's because prevention is always better than cure. ஏன்னா ஏன் உங்களுக்கு இவ்வளவு பாதிப்படைஞ்சதுன்னு சொல்லி பாதிப்படைஞ்ச பிறகுதான் தெரியும் இந்த பகுதி உங்க லைஃப்ல எவ்வளவு வீக்கா இருக்குன்னு சொல்லி. Only after you are affected you will know that this part of your body is so weak. அப்பதான் கண்டுபிடிப்பாங்க. Only then they will diagnose. அப்பதான் அது வெளியே தெரியும். Only then it is revealed. பாவம் கூட அதே போலதான். Sin is also similar. இதை அறிந்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி எழுதுவாரு, பாலியத்திற்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடுன்னு. Having known this, Apostle Paul writes very often, flee away from youthful lust. விலகி ஓடு. Flee away. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. Resist evil. துன்மார்க்கமாய் தோன்ற எது பக்கத்துல நிக்காதீங்க. Don't stay with anything that appears wicked. முதலாம் சங்கீதத்துல வாசிக்கிறோம்ல, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதீங்க, பாவியினுடைய வழியில நிக்காதீங்க, பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காராதீங்கன்னு போட்டிருக்கு. As we read in Psalm 1, do not walk in the counsel of the ungodly, don't stand in the way of sinner, nor sit in the seat of the scornful. ஏன் அப்படி எழுதி இருக்கு? Why it is written so? Because your flesh is weak. உன்னுடைய மாம்சம் பலவீனம் உள்ளது. It's because your flesh is weak. நீ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு என்விரான்மெண்ட்ல உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு நீ உட்காருவாயானால் நீ நினைச்சு பார்க்கறதுக்கு முன்பாக உனக்குள்ள இருக்கிற பலவீனம் அந்த பாவத்தை அட்ராக்ட் பண்ணிடும். If you sit in that such a kind of environment, if you expose yourself to such a kind of environment, in a fraction of time before you can understand, you will be affected with that sin. எனக்குள்ளே துர்க்குணம் இருக்கு. I have wickedness present in me. ரெண்டாவது, என்னுடைய மாமிசம் பலவீனம் உள்ளது. Number 2, we have a weak flesh. நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காம என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் பண்ணாது. Many people don't understand this and they say nothing, it will not affect me at all. சில பேர் சொல்லுவாங்க நான்லாம் அப்படி விழுந்துட மாட்டேன். Some people will say I will not fall into sin. எனக்குள்ள ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. I have self confidence. பாவம் என்னெல்லாம் ஒன்றும் பண்ணாது. Sin cannot affect me at all. நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், நான்லாம் விழவே மாட்டேன். I have seen so many things, I will never fall into it. உங்களுக்கு தெரியுமா, Do you know? இந்த கோவிட் சீசன்ல அநேகர் கோவிட்னால பாதிக்கப்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள இருந்த அதீத தைரியம், எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்ற ஒரு தைரியம். The reason why many people were affected during this COVID season is because of their overconfidence that it cannot affect me. மாஸ்க் போடுங்கன்னு சொல்லும் போது நிறைய பேர் ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. When people were asked to wear masks, they said they were very confident that it will not affect them. சானிடைஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. When people were asked to sanitize, they said it will not affect me. ரொம்ப தைரியசாலிகளாக ரொம்ப தைரியமா இந்த பிரச்சனையை சந்திச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடே இல்லை. People who are overconfident, people who are very bold enough to encounter the situation are not alive even today. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, எனக்குள்ள இருக்கிற பலவீனம் என் கண்ணுக்கு தெரியல, ஆனா என் மாமிசம் பலவீனம் உள்ளது. They did not understand the weakness that is present in me is not evident to my eyes, but my flesh is weak. ஸோ முதல் சத்தியம் என்னன்னா, முதலாவது எனக்குள்ள உள்ள மாமிசத்துல ஏற்கனவே துர்குணம் குடியிருக்கு. So the first reality is we have wickedness in our flesh. ரெண்டாவது என் மாமிசம் பலவீனம் உள்ளது. Number 2, we have a weak flesh. மூன்றாவது ஒரு சத்தியம் நம்முடைய மாம்சத்தை குறித்து உண்டு,
அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரோமர் 7ஆம் அதிகாரம் 22 24. The third reality, Romans chapter 7 verses 22 to 24. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறு ஒரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. For I delight in the law of God according to the inward man, but I see another law in my members, warring against the law of my mind and bringing me into captivity to the law of sin which is in my members. 24ஆம் வசனம். Verse 24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? O wretched man that I am, who will deliver me from this body of death? நம்முடைய மாம்சத்தை குறித்த மூன்றாவது சத்தியம் என்ன தெரியுமா? What is the third truth about our flesh? நம்முடைய மாமிசத்திற்குள்ளே ஒரு பெரும் போராட்டம், ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. We have a warring in the flesh. மறந்துடாதீங்க அதை. Don't forget that. நமக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. We have a war in the flesh. அவர் சொல்லுகிறார் பாருங்க, என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக வேறு ஒரு பிரமாணம் என்னுடைய அவயவங்களில் இருக்க காண்கிறேன். He says, I see another law in my members, warring against the law of my mind. என் மனம் சொல்லுது இதை செய்யலான்னு, மாமிசம் சொல்லுது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. My mind says you have to do this, but my flesh says you should not do this. என் மனசு சொல்லுது இதை செய்யக்கூடாதுன்னு, மாம்சம் சொல்லுது செய் அப்படின்னு. My mind says you should not do this, but my flesh says you should do this. மனம் சொல்லுது வேண்டாம், ஆனா மாம்சம் சொல்லுது வேணும். My mind says no need, but my flesh says you need it. மனம் சொல்லுது வேணும்னு, மாம்சம் சொல்லுது வேணாம். Mind says yes you need, but your flesh says no, you don't need it. உள்ள ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கு. There's a great war happening in the flesh. இதை நாம் உணர்ந்து நம்முடைய மாம்சத்தை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். Having realized this, we should be very careful about our flesh. எந்த அளவுக்கு நம்ம எச்சரிப்பா இருக்கணும்னா, நம்முடைய மாம்சத்தில் உள்ள மிக சிறிய அவயவம் கூட நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு எச்சரிப்பு நமக்கு எப்பவுமே இருக்கணும். We should be careful to the extent having known that even the small and little organ of a body can scheme evil. இதைதான் யாக்கோபு எழுதும்போது, This is what when James writes, அவர் சொல்லுவாரு, நம்முடைய சரீரத்துல நாவு ரொம்ப ரொம்ப சிறிய ஒரு உறுப்பு. So he says this tongue is a very small organ in the body. நீங்கள் அதான் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் பாருங்க. Look at James chapter 3. நாவானது 5ஆம் வசனம், சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. Even so, the tongue is a little member and boasteth great things. Behold, how great a matter a little fire kindleth. நாவும் நெருப்பு தான். 6ஆம் வசனம். Verse 6, and the tongue is a fire. அது அநீதி நிறைந்த உலகம். A world of iniquity. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. So is the tongue among our members, that it defileth the whole body and setteth on fire the course of nature. இதை விளக்குறதுக்கு அவர் சொல்றாரு, சின்ன காரியங்கள்ல எவ்வளவு ஸ்ட்ரெங்க் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 2 உதாரணம் கொடுக்குறாரு. So if you read verses 3 and 4, he gives examples about how small things have great strength. அது சொல்றாரு 3ஆம் வசனத்துல, குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படி அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். Here he says, we put bits in the horse's mouth that they may obey us, and we turn about their whole body. எப்படி? How? பெரிய ஒரு குதிரை. It's a big horse. வலிமை நிறைந்த குதிரை. A powerful horse. அதோட ஒரு உதைக்கு மனுஷன் தாங்க மாட்டான். A person cannot bear its one kick. அதை எந்த மனுஷனாலும் அடக்க முடியாது. No person can control it. பிடிச்சலாம் நிறுத்த முடியாது. If someone catches, they cannot hold it. எந்த மனுஷனை தள்ளிட்டு ஓடிரும் அது. It can just drag any person. ஆனா அவர் சொல்றாரு,
இவ்வளோ பெரிய குதிரையை அந்த சின்ன ஒரு கடிவாளம் என்ன பண்ணுதுன்னா பிடிச்சி நிறுத்திடுதான். But here, this entire great powerful horse is being controlled by one bridle. மனுஷனுக்குடைய அந்த கண்டுபிடிச்ச ஒரு சின்ன கடிவாளம் வந்து அவ்வளோ பெரிய மிருகத்தை அடக்க முடியுது. The small bridle which is being invented by man can control and hold this great powerful horse. முழு குதிரையையும் எப்படி வேணாலும் திருப்ப வைக்குது. So it can help us to turn the whole body of the horse in any way we want. 4ஆம் வசனத்துல சொல்றாரு, In verse 4 he says, கப்பல்களை கூட போய் பாருங்க, even look at the ships. எவ்வளவு மகா பெரியவைகளா இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே அதை திருப்பிடுறாங்க. So which though they be so great and are driven of fierce winds, yet they are turned about with a very small helm, whithersoever the governor listeth. ஒரு சின்ன ரட்டர், ஒரு சின்ன ஒரு சுக்கானை வச்சுட்டு பெரிய கப்பலை திருப்பி விட்டுறான். So using a small rudder you can turn the big ship. இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்க சரீரத்துல சிறிய அவயவம் நாவு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, முழு சரீரத்தை கரப்படுத்தக்கூடிய வல்லம் அதுகிட்ட இருக்கு. After saying this he says, don't consider your tongue is a little organ, whereas it had defiled your own body. அதாவது இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு 6 அடி மனுஷனை கொல்றதுக்கு ஒரு 6 mm இருக்கிற ஒரு சின்ன தோட்டா இருக்கு பாருங்க, அது அவனை காலி பண்ணிடும். So it is like a 6 mm bullet which kills a 6 feet man. உண்மையா இல்லையா? Is it true, right? ஒரு 6 அடி உயரமா வளர்ந்த ஒரு வலிமையான மனுஷனை ஒரு 6 ml 6 ml கூட சொல்லக்கூடாது, அவ்வளவு சின்ன ஒரு விஷம் அவன் முழு உடம்பையும் மரணத்துக்கு கொண்டு போயிடும். Not even 6 ml of poison can totally kill a person who has grown up to 6 feet height. நம்முடைய சரீரத்தில் ஒரு சின்ன உறுப்பை கூட நாம் சாதாரணமாக நாம் கவலை இல்லாமல் கவனம் இல்லாமல் விட்டுறவே கூடாது. We should never underestimate or leave careless even a small organ present in our body. இந்த நீதிமொழிகளில் பெரிய பட்டியல் சொல்றாரு பார்த்தீங்களா? Here in Proverbs he gives a big list. நான் சொன்னேன் பாருங்க, இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் முழுசா துன்மார்க்கமா இருக்க முடியுமா? Is it possible for someone to be totally evil? ஒரு மனுஷன் இவ்வளவு துன்மார்க்கம் செய்ய முடியுமா? So is it possible for a person to commit so much evil? தொடர்ந்து துன்மார்க்கத்தில் இருக்க முடியுமா? Is it possible that someone can be continually evil? இதெல்லாம் ஆரம்பிச்ச லிஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வாயில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. All this list starts just from mouth. பேச்சில் ஆரம்பிச்சது எங்க போய் முடிஞ்சதுன்னா செய்கையில முடிஞ்சது. The thing that started from words, it ended in actions. ஏதோ பேச்சா பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா மனமெல்லாம் அதுல தான் நிறைஞ்சிருக்கு. So we thought just their words that are uttered, but his mind and flesh is totally involved in it. ஏதோ பேச்சில் ஆரம்பிச்சா நினைச்சான், பார்த்தா அநேகருக்கு அவன் பாதகமாய் மாறிவிட்டான். So we thought it is just words that are uttered, but he became evil for everyone. வாய் பேச்சில் ஆரம்பிச்சது அநேகருக்கு பெரிய தீங்கை பிணைக்கிற ஒரு மனுஷனாக அவன் மாறிட்டான். Things that started as words became evil, made him a person. நான் பேசும்போது நீங்க ஹிஸ்டரியை திரும்பி பாருங்களேன், நம்முடைய சரித்திரத்தை திரும்பி பாருங்களேன். So just look at the history now. இந்த உலகத்தில் மிகப்பெரிய தீங்கை விளைவித்த கொடூரமான சர்வாதிகாரிகளை பாருங்களேன். Look at the great dictators in this world who did great evil to this world. அவங்க எல்லாம் எதுல ஆரம்பிச்சாங்க தெரியுமா? வெறும் பேச்சில தான். They just started from words. பல லட்சம் பேரை கொன்று குவித்ததற்கு காரணமாயிருந்த ஹிட்லர் பேச்சில தான் ஆரம்பிச்சான். Hitler, who was the reason to kill many thousands, he just started with words. அவனுடைய வஞ்சனையான பேச்சில கவரப்பட்ட ஜனங்கள் அவனை தலைவனாக்கி கடைசியில தங்கள் நாட்டுக்கு அழிவுக்கே காரணமாக மாறினாங்க. People who were attracted by his deceiving words made him leader of his nation and they were killed by his own words. ஒருவன் பேசிக்கொண்டே இருக்கிறான், துன்மார்க்கமா பேசுகிறான்னு சொன்னா நீங்க சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது. So if a person starts continually speaking evil, you cannot take it so easy. அந்த பேச்சு பார்த்தா பலவீனமா தெரியும். இத வச்சு என்ன பண்ண போறாங்க, இத வச்சு என்ன சாதிக்க போறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். That words may appear weak, you may think what he is going to achieve using these words. ஆனா இந்த பேச்சு எவ்வளவு பெரிய தீமையில போய் முடிய போகுதுன்னு நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. But we can never imagine how evil it will end. பெரிய பெரிய துன்மார்க்கத்துல நாட்டையும் தங்கள் ஜனத்தையும் நடத்தினவர்கள் எல்லாருமே
வார்த்தைகளால தான் ஆரம்பிச்சிருக்காங்க. People who led their nations in evil and wickedness just started from words. இன்னும் மாடர்ன் ஹிஸ்டரி போனீங்கன்னா ஒரு வாசகம் இருக்கும் பார்த்தீங்களா, பென் இஸ் மைட்டியர் தேன் த ஸ்வோர்டுன்னு சொல்லுவாங்க. ஈட்டியை பார்க்கிலும் பட்டயத்தை பார்க்கிலும் பேனா முனை ரொம்ப வலிமை உள்ளதுன்னு சொல்லுவாங்க. There's a statement which says pen is mightier than sword. நிறைய பேர் பேசக்கூட இல்லைங்க, அவங்க சிந்தனைகளை வார்த்தைகளால் புஸ்தகமாக எழுதி வெளியே விட்டு அநேகரை கரைப்படுத்தி ஒரு பெரிய நாட்டுக்கு, சமுதாயத்துக்கு, ஒரு வம்சத்துக்கு, ஒரு சந்ததிக்கு பெரிய அழிவை அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. So people, they did not even speak words, but they just wrote using their pen whatever they had in their mind and released as books, and thereby they resulted in destruction of the entire nation or generations. நம்முடைய மாமிசம் முதலாவது நீங்கள் பார்க்கணும், அதற்குள்ள துர்க்குணம் இருக்கு. First you have to look at your flesh, that there is a wickedness in the flesh. ரெண்டாவது, இந்த மாமிசம் எந்த துர்க்குணத்தையும் கவர்ந்து இழுத்து கரைப்படுத்தக்கூடிய பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. Number 2, this flesh is weak, which can easily attract any evil and sin. மூன்றாவது, இந்த மாம்சத்திற்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. Number 3, we have a great warring in this flesh. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? Even Apostle Paul says, "Oh wretched man that I am, who will deliver me from this body of death?" நான் விரும்பினதை நான் செய்யறதில்லை, நான் விரும்பாததையே நான் செய்கிறேன். I don't do what I desire to do, but I do which I don't desire. அப்போ இந்த துன்மார்க்கம் இந்த மாம்சத்திலிருந்து எழும்பி வரும்போது இது சாத்தியமா அப்படின்னு கேட்டுட்டு, ஆம் இவ்வளோ பெரிய துன்மார்க்கம் செய்யவும் சாத்தியம்தான் அப்படின்னு நம்ம யோசித்த பிறகு இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? So after coming to know that this kind of evil is possible from our body and flesh, so how to come out of this? இதற்கு ஒரு அருமையான வேத பகுதி ஒன்று இருக்கு. There's a very beautiful scripture portion for this. அதை நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரணும். If you want to read that, you have to come to Romans chapter 6. ரொம்ப அழகாக இந்த மாம்சத்தை தீங்கு நின்று நாம் விடுவிக்க அருமையான சில காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுறாரு. The very beautiful things that are mentioned here as to how to deliver your flesh from this evil. இந்த பகுதியை குறிப்பாக ஞானஸ்நான சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துறாரு. This scripture portion is especially used to reveal the truth of baptism. ஞானஸ்நானம் என்பது மாமிச அழுக்க நீக்கிறது கிடையாது, அது தேவனுக்கு முன்பாக சுத்த மனசாட்சியோடு செய்கிற ஒரு உடன்படிக்கைன்னு சொல்றாரு. So baptism is not something where you clean your outer body, but it is a covenant that you make with the Lord. With a pure conscience, சுத்த மனசாட்சியோடு செய்கிற ஒரு நல்ல உடன்படிக்கை. It's a covenant with a pure conscience. இந்த ஞானஸ்நான அனுபவம் என்பது நம்முடைய மாம்சத்தோடு எவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்குன்னு அவர் காமிக்கிறாரு. So here he says this experience of baptism is how far connected with your flesh. மூன்று காரியங்களை அவர் சொல்லுகிறாரு. He says three things here. முதலாவது அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. Look at the first word. 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் முதல்ல படிக்கலாம். From verses 4 to 6. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவராய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Therefore we were buried with him through baptism into death, that just as Christ was raised from death by the glory of the Father, even so we also should walk in newness of life. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். For if we have been united together in the likeness of his death, certainly we also shall be in the likeness of his resurrection. ரொம்ப அழகா இருக்கு. It's very beautiful. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா அடக்கம் பண்ணப்படுறோம். So he says when we are baptized, we bury ourselves. எதுல அடக்கம் பண்ணப்படுறோம்? We bury ourselves in what? வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். So he says we are buried with Christ. எப்படி அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம்? How we are buried? அவர் சொல்றது, வேதம் சொல்லுகிறது, நாம பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். That an old man was crucified with him, that the body of sin might be done away with, that we should no longer be slaves of sin. அப்போ நான் பாவத்திற்கு மரிச்சேன். So I died for sin. இயேசுவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். And I was buried with Jesus. இந்த இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதுனால நான் என்ன செய்யப்படுறேன்னா, எப்படி இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்ட நான் எப்படி இயேசு உயிரோடு எழும்பினாரோ புதிய சாயலோடு, நானும் ஒரு புதிதான சாயலோடு கிறிஸ்துவை போல நானும் எழும்புறேன். I who is buried with Jesus, like how Jesus resurrected in the newness, I will also rise up and resurrect in the likeness of எப்படி அவருடைய மரணத்தில் நான் பங்குள்ளவனா இருந்தேனோ அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலே நான் பங்குள்ளவனா மாறுறேன். Like how I was a partaker of his death, I also become a partaker of his resurrection. நல்லா கவனிங்க, 3 காரியம் இருக்குங்க. There are 3 things mentioned here. முதலாவது நான் மரிக்கிறேன். First I die. அப்ப ரெண்டாவது அடக்கம் பண்ணப்படுறேன். Number 2 I am buried. மூன்றாவது உயிரோடு எழும்புறேன். Number 3 I resurrect. விளங்கிருச்சா உங்களுக்கு? Can you understand? ஞானஸ்நானத்தில் நடக்கிறது என்னது? What happens in baptism? கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறேன். I die in Jesus Christ. கிறிஸ்துவோடு மரிக்கிறேன். I die with Christ. அப்பமா கிறிஸ்துவோடு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அடக்கம் பண்ணப்படுறேன். And I am buried in Christ. மூன்றாவது கிறிஸ்துவுக்கு ஒப்பான சாயல்ல நான் உயிரோடு எழும்புறேன். And I also rise and resurrect in the likeness of Christ. நல்லா கவனிங்க, இது மூன்றும் நடக்கணும்னா அது எங்க ஆரம்பிக்கணும்? If these 3 things ought to happen, where it should start? 6ஆம் வசனம் பாருங்க. Verse 6. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடைய கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். That an old man was crucified or should be crucified with him. சிலுவையில் அறையப்படாம மரிக்க முடியாது. சிலுவையில் அறையப்படாம அடக்கம் பண்ணப்பட முடியாது. சிலுவையில் அறையப்படாம நீங்க உயிரோடு எழும்ப முடியாது. Without crucifying you cannot die. Without crucifying you cannot be buried. Without crucifying you cannot resurrect. அப்போ நம்முடைய மாம்சத்துல உண்டாகும் தீங்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முதல் சத்தியம் என்னன்னு கேட்டா, முதலாவது நான் கிறிஸ்துவோடு என்னுடைய பழைய மனுஷனை நான் சிலுவையிலே அறைய வேண்டும். So the first truth to be delivered out of this evil is crucify the old man. பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்படணும் இயேசுவோடு. To crucify the old man with Christ. நான் சொல்லுவேன், இயேசுவோடு நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையில அறையாம நம்முடைய மாம்சத்துல புதிய சாயல் உள்ளவர்களாய் பரிசுத்தத்திற்கேற்ற ஒரு வாழ்க்கை நம்மால வாழவே முடியாது. Without crucifying our old man of flesh with Christ, we cannot become new man and we cannot live a holy life. என் பழையவைகளை கிறிஸ்துவின் மரணத்தோடு சேர்த்து நான் ஒழிக்காமல் என்னால் புதிய ஜீவன் உள்ளவனா வாழவே முடியாது. Without destroying my old things of flesh with Christ, I cannot live a new life. இன்றைக்கு ஆண்டவர்ட்ட நம்ம சொல்லணும், Today we have to say to the Lord, ஞானஸ்நானம் பெற்ற நான், I who is baptized, ஆண்டவரே என்னுடைய பழைய மனுஷனை உம்மோடு நான் சிலுவையில் அறைஞ்சிடுறேன். Lord, I crucify my old man with you in Christ. நான் சிலுவையில் அறைஞ்சிடுறேன். I just crucify on the cross. நான் அறையப்படுவேன். ஆனால் If I am crucified, நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் மரிப்பேன். then I will die in Christ. நான் கிறிஸ்துவோடு நான் அடக்கம் பண்ணப்படுவேன். I will be buried with Christ. நான் கிறிஸ்துவை போல உயிரோடு எழுப்புவேன். And I will resurrect like Christ. ஸோ முதலாவது தேவை என்னன்னா, என்னுடைய மாம்சத்தை சிலுவையில அறையணும். First need is we have to crucify the old man, that is our flesh. என் மாம்சத்தை இஷ்டத்துக்கு அலையக்கூடாது. I should not let my flesh wander around. அங்கே நான் விடுபெற முடியாதபடி முழுவதுமாக என்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்து அவருடைய சிலுவையில நான் என்னை அறைய வேண்டும். I have to completely crucify my old man, my entire flesh on the cross with Christ. இரண்டாவது அவர் சொல்ற சத்தியம் என்ன தெரியுமா? The second truth that he mentions. முதலாவது சொன்னேன், சிலுவையில அறையப்படணும். Number 1, crucify the old man. மாமிசம் சிலுவையில அறையப்படணும். Our flesh should be crucified on the cross. இரண்டாவது, நம்முடைய மாம்சத்துல ஜெயம் வேண்டுமானால், Number 2, in order to have a success of victory in our flesh, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை நீங்க வாசிக்கணும். Romans chapter 6 verses 7 to 11. 11ஆம் வசனம் முதல்ல வாசிக்கிறேன். I'll read verse 11 first. உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். Likewise you also reckon yourselves to be dead indeed to sin, but alive to God in Christ Jesus our Lord. எண்ணிக்கொள்ளுங்கள். You have to reckon.
அப்பனா அர்த்தம் என்ன? What does it mean? முதலாவது சிலுவையில அரைஞ்சிருங்க மாம்சத்தை. First, crucify your flesh on the cross. ரெண்டாவது, நீங்க இனி நீங்க பழைய பாவ மாம்சத்துல தொடர்ந்து வாழ்றீங்கன்னு எண்ணாம நீங்க கிறிஸ்துவுக்கென்று, தேவனுக்கென்று, இயேசுவுக்குள் நீங்க பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணுங்க. So number 2, consider to be dead to sin and consider that you are alive in Christ. பழைய மனுஷனுக்கு நான் இறந்துட்டேன். I am considered to be dead to sin to பழைய பாவத்திற்கு நான் இறந்துட்டேன். consider to be dead to sin. இனி பழைய பாவம் என்னிலே வாழ முடியாது. So I cannot live in old sin again. முழுவதுமாக என் சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள்ளே நான் வாழுகிறேன் என்கிற நிலைக்கு திருப்புங்க. Just turn your focus and your mind, your thoughts totally that you live in Christ. ஏன் தெரியுமா? You know why? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 9ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, If you read verse 9. மரித்த கிறிஸ்து இனி மரிக்க மாட்டாரு. So knowing that Christ, having been raised from the dead, dies no more. இயேசு உயிரோடு எழுந்ததுனால மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியாது. Jesus, since he has resurrected, death no longer has dominion over him. 10ஆம் வசனத்துல பாவத்திற்கென்று இயேசு ஒரு முறை தான் மரித்தார். So in verse 10, he died to sin once for all. அவர் பிழைத்திருக்கிறதும் தேவனுக்கென்று என்றென்றும் அவர் பிழைத்திருக்கிறார். But the life that he lives to God. நான் ஞானஸ்தானம் பெறும்போது ஒன்று நடந்தது என் லைஃப்ல. When I was baptized, one thing happened in my life. என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில் அறைஞ்சிட்டேன். I crucified my flesh on the cross. கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணிட்டேன். And I was buried along with Christ. நான் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல மறுபடியும் நான் புதிய மனுஷனாக நான் உருப்பெற்று நான் வந்திருக்கேன். And I also resurrected in the likeness of Christ as a new man. உயிரோடு எழுந்த இயேசு இனி எப்படி மரிக்க மாட்டாரோ, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள புதிய ஜீவன் உள்ளவனா எழுந்த நானும் திருப்பி மரணத்துக்கு போக மாட்டேன்றதை நான் எண்ணணும். Like Jesus Christ who raised from the dead will not die again, similarly I who rose up in Christ will not die to sin again. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கணும். We should have this thought in our life every day. நான் பழைய மாம்சத்தின் மனுஷன் அல்ல. I'm not a man of old sin. அந்த மனுஷனை நான் கிறிஸ்துவுக்குள்ள சிலுவையில் அறைஞ்சிட்டேன். I have crucified that man on cross. நான் என்னதான் யோசித்து கொண்டே இருக்கிறேன், எண்ணிக்கொண்டே இருக்கிறேன்னு சொன்னா, what I keep on consider and think about, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்காக நான் பிழைச்சிருக்கேன். So I'm alive to God in Christ Jesus our Lord. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உள்ள ஜீவன் எனக்குள்ள இருக்கு. So the life that is present in Jesus is present in me. அவருக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து. The power of resurrection which is present in Christ is working in me. அதனால தான் நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். That's why we read Christ is my life. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ள பிழைச்சிருக்கிறாரு. It is not I but Jesus who lives in me. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து. His power of resurrection is working in me. ஒவ்வொரு நாளும் நீ அதை சொல்லிக் கொள்ளணும். You have to say this every day. ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணத்திலே இருக்கணும். You have to stay in the thoughts every day. நம்முடைய எண்ணங்களை பழைய வாழ்க்கைக்கு திருப்பிட கூடாது. We should never turn our thoughts and focus to the old man. ஒவ்வொரு நாளும் எழும்பும்போது நம்மளை பற்றியே ஒரு எண்ணம் இருக்கணும். As we raise up every day, we should have a thought about ourselves. நான் இன்னைக்கு வாழ்றது என் பழைய வாழ்க்கை இல்ல. Today I am living, it is not my old life. நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய ஜீவன் உள்ளவனாய் எழும்பி இருக்கேன். But today I have rose up as a new man in Christ Jesus. ஒவ்வொரு நாளும் நான் திரும்பி பார்க்கணும். Every day I have to look back and see. ஒரு நாள் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என் பழைய மனுஷனை நான் அடக்கம் பண்ணிட்டேன் ஞானஸ்தானத்துல. One day I crucified my old man of flesh in Christ through baptism. நான் ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணிட்டேன். I crucified and buried myself through baptism. இனி அந்த பழைய மாமிசம் எனக்குள்ள கிரியை செய்ய கூடாது. So henceforth this old man and flesh should not work in me. எனக்கு முன்பாக கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு. And now I have Christ who is alive. அவரை போல நானும் ஜீவனோடு அவருக்குள்ள இருக்கிற அதே ஜீவன் எனக்குள்ள கிரியை செய்யும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். And I also commit myself that same life which is in Christ also work in me. ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சிட்டே இருக்கேன். You have to think about it every day. அதை நினைச்சு அந்த சிந்தனைகளால் நான் நிரம்புறேன். So I think I consider that and I also be filled with that thoughts every day. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. So first நான் என்ன பண்றேன்? The first thing I do, என் மாம்சத்தை சிலுவையில் அறைகிறேன். number 1, I crucify my flesh on the cross. இரண்டாவது, நான் பாவத்திற்கென்று நான் மரித்து விட்டேன் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். Number 2, I consider to be dead to sin. மூன்றாவது ஒன்றை செய்கிறேன். Number 3, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12 லிருந்து 13 பாருங்களேன். Romans chapter 6 verses 12 to 13. அழகா இருக்கு. ஆகையால் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆழாதிருப்பதாக. And he says, after saying this, he says, therefore do not let sin reign in your mortal body, that you should obey it in its lust. இப்படி நீங்க பாவம் உங்களிலே ஆளுகை செய்யாதபடி நீங்க காக்கணும்னா என்ன செய்யணும்?
So what you're supposed to do that this sin may not have dominion over you? 13ஆம் வசனம், Verse 13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதிக்கு ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக் கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவராக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை அநீதிக்குரிய உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். And do not present your members as instruments of unrighteousness to sin, but present yourselves to God as being alive from the dead, and your members as instruments of righteousness to God. நான் திரும்ப முதல்ல இருந்து வர்றேன். I come again from the start. முதல்ல உங்கள் மாமிசத்தை சிலுவையில அறையுங்க. First crucify your flesh on the cross. நீங்க சிலுவையில அறைஞ்சிட்டீங்கன்னா அதுல நடக்க போறது என்னன்னா அறையப்பட்ட சரீரம் மரிச்சு போயிடும். So when you crucify the flesh, then that flesh will die. மரித்து போன சரீரம் அடக்கம் பண்ணப்படும். This dead flesh will be buried. அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் உயிரோடு எழும்பும். And that buried body will again resurrect. விளங்கிச்சா உங்களுக்கு? Did you understand? கிறிஸ்துவோடு கூட நீங்க சிலுவையில் அறையப்பட்டீங்கன்னா கிறிஸ்துவோடு நீங்க மரிச்சிருவீங்க. When you are crucified with Christ on the cross, then you will die with Christ. கிறிஸ்துவோடு நீங்க மரிப்பீர்களானா நீங்க கிறிஸ்துவை போல அடக்கம் பண்ணப்படுவீங்க. So if you die with Christ, then you will also be buried like Christ. நீங்கள் கிறிஸ்துவை போல அடக்கம் பண்ணப்படுவீர்களானா கிறிஸ்துவை போல நீங்க உயிரோடு எழும்புவீங்க. And if you are buried like Christ, then you will also resurrect like Christ. நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்திருப்பீர்களானா ஒரு புதிய ஜீவன் உங்களுக்குள்ள உண்டாயிருக்கும். And if you resurrect like Christ, then there will be a new life in you. அதுக்கு தேவை நீங்க சிலுவையில் அறையப்படணும். And for that purpose you need to be crucified on the cross. இரண்டாவது என்ன செய்யணும்? Number 2, what is supposed to do? வேதம் சொல்லுகிறது நீங்க இப்ப புதிய ஜீவன் உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொள்ளணும். Now you have to consider yourself that you have a new life. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். You have to remind yourself every day. நான் பழைய வாழ்க்கையில வாழல. I don't live in my old life. நான் புது வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன். I am living in a new life. பழைய காரியங்கள் என் மேல மேற்கொள்ள முடியாது. All things cannot overcome me. பழைய வாழ்க்கையை நான் வாழ முடியாது. I cannot live the old life. மாம்சம் எனக்கு பழைய மாம்சத்தின்படி நான் கிரியை செய்ய முடியாது. I cannot work according to the old flesh. அது எனக்குள்ள வேலை செய்யாது. It cannot work in me. நான் இப்பொழுது புதிய ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறேன். Now I am a man of new life. அதையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். And you have to consider that. மூன்றாவது, Number 3, என்ன செய்யணும் தெரியுமா? என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதிக்காக நான் அவயவங்களாக ஒப்பு கொடுக்கணும். I have to commit the members of my body as instruments of righteousness. தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். I have to commit my body to God. ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். I have to commit every day. ஆண்டவரே, இத முழுவதுமாக உம்முடைய சமூகத்துல படைக்கிறேன். Lord, I commit completely at your presence. என்னுடைய வாயை படைக்கிறேன். Lord, I commit my mouth. என்னுடைய கை கால்கள் என்னுடைய எல்லா பகுதிகளையும் நான் படைக்கிறேன். I commit my hands and feet and all the part of my body. சிறிய பகுதியோ பெரிய பகுதியோ படைக்கிறேன். No matter whether it's a little or a great organ, I commit it, Lord. இனிமேலும் நான் என்னுடைய பலத்தின்படி நான் வாழுவேன் நான் நம்பல. Henceforth I don't believe that I will live upon my own strength. எப்படி ஞானஸ்தானத்திற்குள்ளாக உமக்குள்ள மரித்து உமக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு உமோட உயிரோடு எழும்பி புதிய சாயல் உள்ளவனாய் நான் இருந்தேனோ, Like how I died with you, I was buried in you, and I also resurrected like you in Christ through baptism. நான் சொல்லுவேன், இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என் கிறிஸ்தவ வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து வாழுவேன். Until today, every day I will commit my Christian life to God. அதாவது திரும்ப கோவிடுக்கே வரேன், அது நம்மளுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த எக்ஸாம்பிளுக்கு ஈஸியா புரியும். I will again return to that COVID example. இந்த கோவிட்ல என்ன ஆச்சுன்னா, சில பேர் இந்த தங்க மாம்சத்துல தங்க சரீரத்துல இன்ஃபெக்ட் ஆனவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆல்மோஸ்ட் நியர் டெத்துக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க. So people who were infected by this COVID, those people actually almost went to the near death and returned back. ஒரு சகோதரன் சந்திக்க வந்திருந்தாரு. A brother came to meet me. அவர் சொன்னாரு, எனக்கு செகண்ட் லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. He said, I got a second life. செகண்ட் லைஃப், எனக்கு இரண்டாவது வாழ்க்கை, மறுபிறவி எடுத்துட்டு வந்திருக்கேன். He said it is a second life. ஆனா மறுபிறவி எடுத்தவர் வந்தார், உண்மைதான். He came in a second life, that is true. அதுக்கு அடுத்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையானது தான். It is almost equal to baptism. என்ன, அவர் மரிச்சு உயிரோடு வந்தது மாதிரி தான் கணக்கு இது. It is almost like he died and he was resurrected. ஆனா இப்போ அவர் சொல்றாரு, But now he says, பாஸ்டர், நான் கோவிட்ல இருந்து வெளியே 1 year ஆயிடுச்சு. Pastor, it's been 1 year since I came out of COVID. நான் இன்னும் கூட என்ன பண்றேன்னா, பீரியாடிக்கலா போய்
என்னுடைய டாக்டரை போய் நான் அப்பப்போ நான் கன்சல்ட் பண்றேன். But even now I go and consult my doctor periodically. அப்பப்போ நான் செக்அப் பண்றேன். I just check up occasionally. அவர் வந்து அப்பப்போ எனக்கு சில மருந்துகளை கொடுத்து என்ன ஸ்ட்ரெங்தன் பண்றாரு. And he also prescribes me certain medicines and strengthens me. ஏன் இதை சொன்னேன்னா அதுதான் இது. So I said this because it is the same here. ஒரு நாள் நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். ஞானஸ்நான அனுபவம். One day I was crucified with Christ on the cross. It's a baptism experience. அந்த ஞானஸ்நானம் பெற்ற பிறகு என் எண்ணமெல்லாம் நான் என்ன யோசிச்சுட்டே இருக்கிறேன்னா, நான் பழைய வாழ்க்கையில நான் புதிய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் எப்பவுமே எண்ணத்தை வந்து அதுக்கு நேராவே நான் டியூன் பண்றேன். So after that baptism I just tune my thoughts entirely that I don't live the old life but I live a new life now. ஞானஸ்நானம் பெற்றுட்டேன்னு எல்லாத்தையும் முடிச்சிடுறது இல்ல. So after baptism I don't finish everything. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு நாளும் என் சரீரத்தின் அவயவங்களை நீதிக்காக நான் அர்ப்பணித்து தேவனுக்காக வாழ்கிறேன். But now I commit the members and organs of my body for righteousness and I live for God. தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I commit myself to God. அவர் என்னை ஆண்டு கொள்ளும்படி தினந்தோறும் அவரை சார்ந்து கொள்கிறேன். I depend upon him that he may reign over me. எப்படி ஒருத்தர் வந்து அடிக்கடி போய் டாக்டர்கிட்ட போய் திரும்ப 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 தங்களுக்கு வேண்டிய பலத்திற்கு வேண்டிய காரியங்களை அவங்க பெற்று அவங்க தொடர்ந்து அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறாங்களோ, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கூட இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுத்து அவருடைய கண்காணிப்புக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். Like how a person periodically visits a doctor and receives what is required for his strength and under the continuous monitoring of the doctor, similarly after my baptism I also completely commit to continuous monitoring of God. இதைதான் ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம். This is what we read in Romans chapter 12:1 and 2. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable service. நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. Without committing yourself to God, the Lord cannot reign over you. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஏதோ ஒரு நாள் அனுபவம் இல்லை. Christian life is not a one day experience. இன்றைக்கோ ஒரு நாள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அத்தோட என் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. It's not that I accepted Jesus one day, was baptized and my life ended then. ஞானஸ்தானத்துக்குள்ள நான் கிறிஸ்துவோடு அறையப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிதான ஜீவனுள்ள மறுபடி உயிரோடு எழும்பினேன். I was crucified with Christ, I died with him, I was buried with him and I also rose up with him. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் நான் புதிய ஜீவன் உள்ளவன் என்ற எண்ணத்தை மாத்திரம் என்னை விட்டு எடுத்து விடுறதே இல்லை. And then I don't take away this thought that I'm a man with new life. நான் மறக்காம அதை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். I consider and remember it again and again. மூன்றாவது, Number 3, ஒவ்வொரு நாளும் என் சரீரத்தின் அவயவங்கள் எது ஒரு காலத்தில் பாவத்திற்காக விற்று போட்ட அந்த சரீரத்தின் அவயவங்களை நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். and I commit this instrument, this members of my body which once I sold for this flesh, but now I commit to Jesus ஒரு Christ. முறை நான் வந்து சாவிலிருந்து பிழைச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேல நான் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. So just because I came back to life from death, I don't believe and trust myself now. என் மேல நான் நம்பிக்கை வைக்கல. I don't have hope upon myself. நான் என்ன பண்றேன்னா, இனிமேலும் என் மாமிசம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தேவனையே சார்ந்து கொள்கிறேன். I just depend on God so that my flesh may not be defiled. ஜீவ பலியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். I commit myself as a living sacrifice. அப்படி நாம் ஒப்பு கொடுப்போமானால், If we commit ourselves so way, கர்த்தர் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து மேற்கொண்டு கர்த்தருக்குள்ளே நாம் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். the Lord will help us to overcome the things of our evil that is present in our flesh, and Lord will help us to be holy. ஆண்டவரே, எங்கள் மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து நாங்கள் மேற்கொண்டு உமக்காக வாழ கிருபை தாரோன்னு கேட்போம். Let us ask God, give us grace to overcome the works of our flesh and live for you, Lord. பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, Our holy and merciful God, எங்களோடு வெளிப்படுத்தின சத்தியத்திற்காய் நன்றி. Lord, thank you for the truth that you revealed to us. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய மாம்சத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு மேற்கொண்டு ஆண்டவரே எங்கள் சரீரத்திலே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒரு மறுரூப சாயலை எங்களுக்கு தாரும். Lord, give us a transformable body that we might, Lord, come out of our flesh and evil things and Lord, glorify you through our body, Lord. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஞானஸ்நானம் பெறாமல் இருப்பார்களானால் இன்றைக்கு தங்களை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். Lord, is there someone listening to this
word who have not committed themselves to baptism, Lord, help them to commit to baptism today, Father. ஆண்டவரே, உமக்குள்ளே மரித்து உமக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு உம்மோடு புதிய சாயலாய் எழும்புவதற்கு உம்மோடு சிலுவையில் அறையப்படுகிற ஆண்டவரே ஞானஸ்நான அனுபவத்திற்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்களாக. Lord, let them commit to that experience of baptism, which is the crucifixion on the cross, where they die with you, where they are crucified with you, where they are buried with you, and where they resurrect with you, Lord. ஆண்டவரே, ஞானஸ்நானம் பெற்றதோடு மாத்திரமல்ல, Lord, not only people who are baptized, ஒவ்வொரு நாளும் நான் ஒரு புதிய ஜீவனுக்குள்ளே உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு வாழுகிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார் என்கிற எண்ணத்தை விட்டு அவர்கள் ஒரு நாளும் அவர்கள் விலகாமல் இருக்க ஆண்டவரே அந்த எண்ணத்திலேயே தரித்திருக்க கிருபை தார். Lord, help those people to continually remain in the thought that they are new in the Christ, they have a new life and Jesus is their life, Lord. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் எங்கள் சரீரத்தின் அவயவங்களை உமக்கு முன்பாக ஜீவ பலியாக அர்ப்பணித்து நீர் ஆளுகை செய்யும்படி உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க கிருபை தார். And above all, Lord, help us and give us grace that we may commit the members of our body as a living sacrifice, that you may reign over the members of our body, Lord. நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென்.